ஹாய் கைஸ். இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஒரு முக்கியமான ஸ்விங் ட்ரேடிங் ஸ்ட்ராட்டஜி வந்து நான் உங்களுக்கு கம்ப்ளீட்டாக சொல்லித் தர போகிறேன். ஸோ இந்த ஸ்ட்ராட்டஜியை பொறுத்த வரைக்கும் இது வந்து நம்ம கம்ப்ளீட்டாக ஸ்டாக்ஸில் தான் நம்ம பண்ணுறோம் அப்படிங்கிறதுனால உங்களுக்கு வந்து ரிஸ்க் வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும். அதே சமயத்தில் பார்த்தீங்கன்னா இது வந்து ஆஃபீஸுக்கு போகிறவங்க, வேலைக்கு ஜாபுக்கு போகிறவங்க, ஏதாவது ஒரு பிஸ்னஸ் பண்ணிகிட்ருக்கிறவங்க கூட பண்ண முடியும். ஏன்னா இதுக்கு வந்து ஸ்க்ரீன் டைம் அதிகமாக தேவைப்படாது. நீங்கள் நார்மலாக வந்து இது ஸ்விங் ட்ரேடிங் ஸ்ட்ராட்டஜி அப்படிங்கிறதுனால மோர் தென் ஒன் டே நம்ம ஹோல்டு பண்ணுவோம். டெய்லி ஒரு 10 மினிட்ஸ் வந்து நீங்கள் என்ட்ரி அண்ட் எக்ஸிட்டுக்கு வந்து நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணால் போதும். ஸோ அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஸ்ட்ராட்டஜி வந்து கேபிட்டல் வந்து கம்மியாக இருந்தாலே போதும். ஏன்னா கேபிட்டலை பொறுத்த வரைக்கும் ஆப்ஷன்ஸ் ட்ரேடிங் அப்படின்னா தான் இந்த அளவுக்கு ரெக்யர்மெண்ட் வேணும் அப்படிங்கிறது இருக்கும். ஸ்டாக்ஸை நம்ம டைரெக்டாக பை பண்ணுறதுனால உங்களுக்கு வந்து ஒரு ஸ்டாக்குடைய ப்ரைஸ் என்னவோ அந்த அமௌண்ட் உங்கள்கிட்ட இருந்தால் போதும். ஸோ இப்போது இந்த ஸ்ட்ராட்டஜி வந்து எப்படி ஒர்க் ஆகுது, இதுக்கு பின்னாடி இருக்கிற ரேஷ்னாலிட்டி என்ன, இது உடைய லாஜிக் என்ன, எதனால் இந்த ஸ்ட்ராட்டஜி நம்ம பில்டு பண்ணுறோம் அப்படிங்கிறத வந்து நம்ம பார்ப்போம். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஸ்ட்ராட்டஜியுடைய லாஜிக் அண்ட் ரேஷ்னாலிட்டி என்ன அப்படின்னா, இது வந்து ஒரு மொமெண்டம் ஸ்ட்ராட்டஜி அப்படின்னு சொல்லுவோம். ஏன்னா மொமெண்டம்னா என்ன அப்படின்னா கண்டினியூஸ் பையிங் ப்ரெஷர் வந்து ஒரு ஸ்டாக்கில் வந்து இருந்துகிட்டே இருக்கும். அதாவது வந்து ஒரு ஸ்டாக்குடைய ப்ரைஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும், கண்டினியூஸ் பையிங் ப்ரெஷர் இருக்கும். எப்பப்பெல்லாம் ஃபால் ஆகுதோ அந்த ஸ்டாக்கு அப்போல்லாம் எகெயின் வந்து பையர்ஸ் வருவாங்க. ஏன்னா அதை ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியாக பார்ப்பாங்க. அந்த ஸ்டாக் வந்து கீழே விழுகுது அப்படிங்கும்போது, ப்ரைஸ் குறையுது அப்படிங்கும்போது அதை ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியாக அவங்க பார்த்து திரும்பி அக்யூமுலேட் பண்ணுவாங்க. இந்த கண்டினியூஸ் பையிங் ப்ரெஷர் இருக்கக்கூடிய இந்த ஸ்டாக்ஸ் எல்லாம் தான் வந்து மொமெண்டம் ஸ்டாக்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். இது வந்து தொடர்ந்து வந்து ப்ரைஸ் ரைஸ் ஆகிட்டே இருக்கும், அது கண்டினியூஸ் பையிங் ப்ரெஷர் இருக்கும். இந்த மாதிரி ஸ்டாக்ஸை தான் நம்ம வந்து கண்டுபிடிக்க போகிறோம். அதே மாதிரி பார்த்திங்கன்னா இந்த மொமெண்டம் இருக்கக்கூடிய இந்த ஸ்டாக்ஸில் தான் வந்து பார்த்திங்கன்னா பெஸ்ட்டு ப்ராஃபிட் வந்து நம்ம எடுக்க முடியும். காரணம் என்னென்னா ஒரு ஹையஸ்ட் ப்ராபிலிட்டி ஆஃப் ப்ராஃபிட்டும் இதில் தான் இருக்கும். மெஜாரிட்டி ஆஃப் ரிஸ்க் ரிவார்ட் ரேஷியோவும் ஹையஸ்ட் ரிட்டர்னும் வந்து இந்த மாதிரியான ஸ்டாக்ஸில் தான் நமக்கு கிடைக்கும். ஸோ இப்போ வந்து இந்த ஸ்ட்ராட்டஜியை நம்ம பில்டு பண்ணுறதுக்கு தேவையான ஒரு ஃபண்டமெண்டல் என்ன, அதாவது வந்து ஒரு ஃபண்டமெண்டல் க்ரைட்டீரியாஸ் என்ன அப்படிங்கிறத வந்து நம்ம பார்ப்போம். இப்போது இந்த கண்டிஷன்ஸ் என்னென்னலாம் இருக்கணும், க்ரைட்டீரியாஸ் என்னென்னலாம் இருக்கணும் அப்படின்னா, ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த ப்ரைஸுடைய மொமெண்டம், அதாவது ரீசெண்ட் ப்ரைஸ் சேஞ்ச் வந்து பார்த்திங்கன்னா லாங் டேர்ம் ப்ரைஸுடைய ஆவரேஜோடவுமே ஜாஸ்தியாக இருக்கணும். அதாவது வந்து கிட்டத்தட்ட ஒரு 2 மாதம் 3 மாதமாக வந்து ஒரு ஸ்டாக்குடைய ப்ரைஸ் ஆவரேஜ் ப்ரைஸ் எடுத்திங்கன்னா அது ஒரு ரேஞ்சில் இருக்கும். அந்த ரேஞ்சை விடவுமே இப்போ லாஸ்ட் ஒரு 20 நாள் உடைய ப்ரைஸ் எடுத்தீங்க அப்படின்னா அந்த ப்ரைஸ் வந்து லாங் டேர்மில் இந்த 60 நாளுடைய ப்ரைஸை விடவுமே ஜாஸ்தியாக இருக்கும். அதாவது ஒரு 2 மாதத்துடைய இப்போ ஆவரேஜ் ப்ரைஸோடவுமே கிராஸ் பண்ணி போயிருக்கும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து நீங்கள் ஒரு தக்காளி விலை வந்து ஏறிக்கிட்டு இருக்கும் இல்லையா, இப்போ அதை நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ ஒரு லாஸ்ட் ஒரு 6 மாதமாக தக்காளியோடைய விலை வந்து ஒரு ஆவரேஜ் ப்ரைஸ் நீங்கள் போட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன், அதாவது ஹை லோ டிவைடட் பை 2ன்னு போட்டிங்கன்னா ஒரு ஆவரேஜ் ப்ரைஸ் கிடைக்கும். அதை வந்து லாங் டேர்மில் இப்போ ஒரு 6 மாதங்கும் போது அந்த 6 மாதத்துக்கு ஒவ்வொரு நாளும் அந்த ஆவரேஜ் ப்ரைஸ் என்ன இருக்கோ அதை டிவைடட் பை டோட்டல் நம்பர் ஆஃப் டேஸ் போட்டிங்கன்னா ஆவரேஜ் ப்ரைஸ் நமக்கு கிடைக்கும். அதோடவுமே இந்த லாஸ்ட் 10 டேஸ் 20 டேஸில் இருக்கக்கூடிய ஆவரேஜ் ப்ரைஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகிருந்தது அப்படின்னா அப்போ ஏதோ ஒரு தக்காளியோடைய விலை வந்து இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு உண்டான ஆரம்ப ஸ்டேஜ் கிடச்சிருச்சுன்னு அர்த்தம். ஸோ இந்த ப்ரைஸ் மொமெண்டம் சேஞ்ச் ஆகும்போதே நம்ம வந்து ஸ்டாக்கில் வந்து என்ட்ரி ஆகணும். அப்போ தான் வந்து நமக்கு வந்து அந்த கண்டினியூஸ் மொமெண்டம் வந்து ஒரு லாங் டேர்மில் நம்ம கேப்சர் பண்ண முடியும். அதே மாதிரி இந்த மொமெண்டமுக்கு வால்யூம் சப்போர்ட் பண்ணணும். வால்யூம் சப்போர்ட் பண்ணாமல் ஒரு ப்ரைஸ் வந்து சேஞ்ச் ஆகுது அப்படின்னா அது ஒரு மார்க்கெட் மேனிப்புலேஷனாக இருக்கலாம். அதே சமயத்தில் பார்த்திங்கன்னா அது வந்து ஒரு சஸ்டெயினபிளான ஒரு ப்ரைஸ் மொமெண்டமாக இருக்காது, சடனாக வந்து கீழே வந்துடும். அதனால் வால்யூமும் வந்து ப்ரைஸுடைய மொமெண்டமுக்கு தகுந்த மாதிரி கிராஜுவலாக வந்து அதுவும் சப்போர்ட் பண்ணிகிட்டே இருக்கணும். அப்போ தான் வந்து ப்ரைஸ் வந்து தொடர்ந்து இன்க்ரீஸ் ஆகும், நமக்கு வந்து ஸ்ட்ராங்கான ஒரு ப்ரைஸ் மொமெண்டம் வந்து கிடைக்கும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த மொமெண்டம் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கணும். அந்த மொமெண்டம் வந்து நீங்கள் ப்ரைஸ் இன்க்ரீஸ் ஆனாலும் வால்யூம் இன்க்ரீஸ் ஆனாலும் அந்த மொமெண்டம் வந்து ஸ்ட்ராங்காக இருக்குது அப்படிங்கிறத ப்ரீவியஸ் ப்ரைஸுடைய சேஞ்சை வச்சு கண்டுபிடிக்கணும். அதாவது ரேட் ஆஃப் சேஞ்ச் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ வந்து ஒரு ப்ரைஸ் வந்து மூவ் ஆகுது அப்படின்னா அந்த ப்ரைஸ் வந்து சேஞ்ச் ஆகிற அந்த வேகம் ப்ளஸ் வந்து ப்ரீவியஸ் டேஸில் நடந்த சேஞ்சை விட எந்த மாதிரி வந்து வேகமாக நடந்திருக்கு அப்படிங்கிற அந்த சேஞ்சையும் வந்து சேர்த்து நம்ம பார்க்கணும். அப்போ தான் அந்த ட்ரெண்டு வந்து ஸ்ட்ராங்காக இருக்கா அப்படிங்கிறது நமக்கு தெரியும். அதே மாதிரி நம்ம என்ட்ரி அண்ட் எக்ஸிட் ஆகிறதுக்கு தகுந்த மாதிரி லிக்விடிட்டி வந்து இருக்கணும். இப்போ ஸ்டாக்கில் வந்து ரொம்ப கம்மியான லிக்விடிட்டி இருந்துச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா, வால்யூம் ரொம்ப கம்மியாக இருந்தது அப்படின்னாலும் நம்ம வந்து டக்குன்னு ஈஸியாக வந்து என்ட்ரி அண்ட் எக்ஸிட் ஆக முடியாது. ஸோ இது வந்து ஒரு ப்ராப்ளம். அதனால் வந்து நம்ம இதுவும் பார்த்துக்கணும். ஸோ இதுதான் வந்து பேசிக் ஃபிலாசபி ஆஃப்
திஸ் ஸ்ட்ராட்டஜி அப்படின்னு சொல்லலாம். இந்த ஃபண்டமெண்டல் ஃபிலாசபியை வச்சு தான் நம்ம இந்த ஸ்ட்ராட்டஜியை பில்டு பண்ணுறோம். ஸோ இந்த ஸ்ட்ராட்டஜியோடைய ஃபார்முலா என்ன, அதாவது ஃபில்டர் ஃபார்முலா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இதுதான் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. இதை வேணால் ஒரு ஸ்க்ரீன்ஷாட் அடித்து வச்சுக்கோங்க. இப்போது டெய்லி க்ளோஸ், அதாவது வந்து டெய்லி சார்ட்டில் தான் நம்ம ட்ரேட் பண்ண போகிறோம், டே சார்ட்டில். இப்போ டெய்லி க்ளோஸ் ஆகக்கூடிய ப்ரைஸ் வந்து கிரேட்டர் தென் டெய்லி இஎம்ஏ 20 அப்படின்னு இருக்கணும். இந்த ஃபஸ்ட் பாயிண்ட். டெய்லி இஎம்ஏ அப்படின்னா 20 நாளில் இருக்கக்கூடிய எக்ஸ்பனன்ஷியல் மூவிங் ஆவரேஜ் எடுக்கிறோம். லாஸ்ட்டு 20 நாள் ஆவரேஜாக வந்து ப்ரைஸ் எவ்வளோ சேஞ்ச் ஆகிருக்குதோ அதை விடவுமே வந்து டெய்லி இன்றைக்கியோடைய க்ளோசிங் ப்ரைஸ் வந்து ஜாஸ்தியாக இருக்கணும். அதுதான் வந்து ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு நம்ம பார்க்கணும். ரெண்டாவது பாயிண்ட் பார்த்திங்கன்னா, இந்த 20 நாள் ஆவரேஜ் ப்ரைஸ் இருக்குது பார்த்திங்களா, அது வந்து 50 நாள் சிம்பிள் மூவிங் ஆவரேஜை விட ஜாஸ்தியாக இருக்கணும். அதாவது வந்து 50 நாள், லாஸ்ட் 50 நாளுடைய ஆவரேஜ் ப்ரைஸ், இப்போ நான் அந்த தக்காளி எக்ஸாம்பிள் சொன்னது தான். இப்போ வந்து 50 நாளுடைய ஆவரேஜ் ப்ரைஸை விடவுமே லாஸ்ட் 20 நாளுடைய எக்ஸ்பனன்ஷியல் மூவிங் ஆவரேஜ் ப்ரைஸ் வந்து உங்களுக்கு வந்து ஜாஸ்தியாக இருக்கணும். இது வந்து ரெண்டாவது கண்டிஷன். அதுக்கடுத்து பார்த்திங்க அப்படின்னா, நான் மொமெண்டம் வந்து ஸ்ட்ராங்காக இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தேன் இல்லையா, அது வந்து ஆர்எஸ்ஐ மூலமாக நம்ம வெரிஃபை பண்ணுறோம். இந்த ஆர்எஸ்ஐ அப்படிங்கிறது வந்து ஒன் ஆஃப் த இம்பார்ட்டன்ட் இண்டிகேட்டர்ஸ். அதே மாதிரி எனக்கு ஃபேவரட்டான ஒரு இண்டிகேட்டர். ஏன் சொல்கிறேன்னா, இண்டிகேட்டர்ஸ்க்கும் சிம்பிளாக நான் ஒரு விஷயம் சொல்கிறேன். இண்டிகேட்டர்ஸ்க்கும் ப்ரைஸ் ஆக்ஷனுக்கு என்ன வித்தியாசம்? நிறைய பேர் வந்து இண்டிகேட்டர் ஒர்க் ஆகாது, ப்ரைஸ் ஆக்ஷன் தான் ஒர்க் ஆகும். நிறைய பேர் ப்ரைஸ் ஆக்ஷன் ஒர்க் ஆகுது, ஸ்மார்ட் மணி கான்செப்ட் தான் ஒர்க் ஆகும். இந்த மாதிரி மாற்றி சொல்லுவாங்க. இவங்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா பிகினர் ட்ரேடர்ஸ். இந்த மாதிரி யாரெல்லாம் வந்து இந்த இண்டிகேட்டர் ஒர்க் ஆகாது, ப்ரைஸ் ஆக்ஷன் தான் ஒர்க் ஆகும், ப்ரைஸ் ஆக்ஷன் ஒர்க் ஆகாது, இண்டிகேட்டர் தான் ஒர்க் ஆகும், இந்த மாதிரி சொல்கிறாங்களோ, இதை நான் நிறைய வீடியோவில் சொல்லியிருக்கேன். இவங்கெல்லாம் பிகினர் ட்ரேடர்ஸ் தான். இன்னும் அவங்க வந்து ஒரு மெச்சூரிட்டி லெவலுக்கு வரல அப்படிங்கிறத வந்து நம்ம தெளிவாக சொல்ல முடியும். ஸோ இப்போ வந்து என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த விஷயத்தில் நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா, நீங்கள் ப்ரைஸ் ஆக்ஷன் அப்படிங்கிறது ஹியூமன் ஃபார்மேட். நம்ம வந்து ஹியூமன்ஸாக நம்ம பார்க்கும்போது ப்ரைஸ் ஆக்ஷன் அப்படிங்கிறது வந்து நம்ம கண்ணுக்கு தெரியும். ஈஸியாக பேட்டர்ன்ஸ் கண்டுபிடிச்சிக்கலாம். ஈஸியாக வந்து ப்ரைஸுடைய அப் ட்ரெண்டில் இருக்கா டவுன் ட்ரெண்டில் இருக்காங்கிறத சிம்பிளாக சொல்லிடலாம். ஆனால் இதே விஷயத்தை நீங்கள் கம்ப்யூட்டருக்கு சொல்லி தரும்போது எப்படி சொல்லி தருவீங்க? கம்ப்யூட்டருக்கு ஒரு சார்ட்டை காமிச்சு இது மேலே அப் ட்ரெண்டில் இருக்கா டவுன் ட்ரெண்டில் இருக்கான்னு கேட்டிங்கன்னா அதுக்கு சொல்ல தெரியாது. அப்போது அதுக்கு நீங்கள் கோடிங் பண்ணும்போது நீங்கள் ஒரு லாஜிக் அப்ளை பண்ணி தான் நீங்கள் கோடிங் பண்ண முடியும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு வந்து ஸ்விங்குடைய லோவும் ஹையும் கண்டுபிடிக்க சொன்னால் நம்ம பார்க்கும்போது சார்ட்டில் பார்க்கும்போது ஈஸியாக தெரியும் ஸ்விங்குடைய ஹை லோவும். ஆனால் கம்ப்யூட்டருக்கு வந்து தெரியவே தெரியாது, ஸ்விங்குங்கிறது என்னங்கிறதே அதுக்கு தெரியாது. அப்போது ஒரு அப் ட்ரெண்டில் இருக்கிற ப்ரைஸ்னால் அப்போ நம்ம என்ன லாஜிக்கில் நம்ம கொடுப்போம் அப்படின்னா, ப்ரோக்ராமிங் பண்ணுறவங்க, அதாவது வந்து சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட்டில் ஐடியில் இருக்கிறவங்களுக்கு மோஸ்ட்லி இந்த விஷயங்கள் ஈஸியாக புரியும். நீங்கள் புரியலனால சிம்பிளாக இதை தெரிஞ்சுக்கங்க. ஏன்னா இந்த லாஜிக் தெரிஞ்சுக்கிட்டால் தான் நீங்கள் அந்த மாதிரி வந்து ஒரு புரிதல் இல்லாமல் பேசிகிட்டு இருக்கிறவங்ககிட்ட இருந்து தப்பிக்க முடியும். அதாவது கம்ப்யூட்டருக்கு வந்து நீங்கள் சொல்லித்தரணும்னா, இப்போ இன்றைக்கி இருக்கக்கூடிய டேவுடைய ஹை வந்து ப்ரீவியஸ் டேவுடைய ஹையை விடவுமே ஜாஸ்தியாக இருந்தது அப்படின்னா என்ன அர்த்தம்? இது ப்ரீவியஸ் டேயுடைய ஹை கேண்டிலை விடவுமே இன்றைக்கி இருக்கக்கூடிய ஹை கேண்டில் ஜாஸ்தியாக இருக்குன்னு அர்த்தம். அப்போது ப்ரீவியஸ் டேவுடைய ஹை கேண்டில் வந்து அதுக்கு முன்னாடி இருக்கிற 1 - என்னங்கிற மாதிரி நம்ம க்ரியேட் பண்ணிக்குவோம். அப்போது இந்த மாதிரி நம்ம ஒரு ஃபார்முலா மாதிரி நம்ம டிஃபைன் பண்ணால் தான் கம்ப்யூட்டருக்கு புரியும். அப்போது ப்ரைஸ் ஆக்ஷனை நம்ம ஒரு ஃபார்முலா பண்ணி அந்த ஃபார்முலா மாதிரியான டெரிவேஷனை நம்ம வந்து கம்ப்யூட்டர்ஸ் கொடுத்து அந்த அல்காரிதம் எழுதும்போது தான் கம்ப்யூட்டர்ஸ் வந்து தெளிவாக ஓகே இவன் இதை தான் சொல்ல வரான், அதனால் இதை தான் நம்ம கொடுக்கணும் அப்படிங்கிறது தெரியும். இப்போது இதுதான் வந்து ப்ரைஸ் ஆக்ஷனுக்கும் ஒரு இண்டிகேட்டர்ஸ்க்கு வித்தியாசம். அதே மாதிரி ப்ரைஸ் ஆக்ஷனில் நம்ம கண்ணில் பார்க்கும்போது நிறைய பேட்டர்ன்ஸ் பார்க்குறோம். ஆனால் கம்ப்யூட்டர்ஸ்க்கு நீங்கள் எழுதும்போது நீங்கள் என்ன எழுதி கொடுத்துருக்கீங்களோ அது மட்டும்தான் அது காமிக்கும். அதனால தான் இண்டிகேட்டர்ஸ் அப்படிங்கிறது லேகிங் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அப்போ இண்டிகேட்டரை மட்டுமே வச்சு நம்ம பண்ணக்கூடாது, அதுக்குன்னு ஒரு செட் ஆஃப் லாஜிக் நம்ம வச்சுக்கணும், காம்பினேஷன் ஆஃப் இண்டிகேட்டர்ஸை வச்சுக்கணும், அதே மாதிரி காம்பினேஷன் ஆஃப் ப்ரைஸ் ஆக்ஷனையும் நம்ம வச்சு ட்ரேட் பண்ணலாம். இப்போ இண்டிகேட்டரை ப்ராப்பராக யூஸ் பண்ண தெரியணும். ப்ராப்பராக யூஸ் பண்ண தெரியலனா ப்ரைஸ் ஆக்ஷனும் ஒர்க் ஆகாது, இண்டிகேட்டரும் ஒர்க் ஆகாது, ஃபண்டமெண்டலும் ஒர்க் ஆகாது. ஓகேங்களா, எதுவுமே ஒர்க் ஆகாது. அதனால் ப்ராப்பராக யூஸ் பண்ண தெரியறதா ரொம்ப முக்கியம். இப்போ வந்து அடுத்த பாயிண்ட் வந்து ஆர்எஸ்ஐ இப்போ டெய்லி ஆர்எஸ்ஐ வந்து நம்ம 51 0 to 100 அப்படிங்கிறதா ஆர்எஸ்ஐயோடைய பாயிண்ட் ஹை அண்ட் லோ. அப்போது 50ங்கிறது வந்து மிட் பாயிண்ட்டு. ஸோ இந்த 50க்கு மேலே ஆர்எஸ்ஐ கிராஸ் ஆகும்போது தான் ஆர்எஸ்ஐயோடைய ஸ்ட்ரென்த், அந்த ரிலேட்டிவ் ஸ்ட்ரென்த் இண்டெக்ஸுங்கிறத அந்த ஸ்ட்ரென்த் வந்து ஸ்ட்ராங்காக இருக்கும். அதுக்காக தான் 51 அப்படின்னு சொல்லி நான் போட்டிருக்கேன். ரெண்டாவது பாயிண்ட் வந்து டெய்லி ஆர்எஸ்ஐ பிலோ 70. இப்போ அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா திருப்பி டெய்லி ஆர்எஸ்ஐ பிலோ 17 போட்டிருக்கேன். இது வந்து தப்பு, இந்த ரெண்டும் ஒரே பாயிண்ட் தான் இது. ஸோ ஜஸ்ட் நீங்கள் இந்த பாயிண்ட் இக்னோர் பண்ணிக்கோங்க. டெய்லி ஆர்எஸ்ஐ பிலோ 70 கீழே இருக்கணும். ஏன்னா ஆர்எஸ்ஐ எபோவ் 51க்கு மேலே இருக்கணும், அதே சமயத்தில் பிலோ 70 கீழே இருக்கணும். இப்போ அந்த 2 பாயிண்ட் ஒரே பாயிண்ட் தான் இது, அதை நீங்கள் இக்னோர் பண்ணிங்க, ஒரு பாயிண்ட் மட்டும் எடுத்துக்கோங்க.
ஏன் 70 கீழே இருக்கணும் அப்படின்னு சொல்கிறோம் அப்படின்னா, RSIங்கிறது வந்து அந்த 70க்கு மேலே போகும்போது 100க்கு ரீச் ஆகுது அப்படின்னா 90, 95 இந்த மாதிரி ரேஞ்சில் போகுது அப்படின்னா RSI வந்து ஆல்ரெடி ஓவர்பாட் ஜோனுக்கு ஓவர்பாட் ஜோனுக்கு போயிடுச்சு அப்படிங்கிற மாதிரியான அர்த்தம். அப்போது ப்ரைஸ் மேபி ரீட்ரேஸ்மெண்ட் ஆகிற சான்ஸ் இருக்குது. அந்த ட்ராப்பில் போய் நம்ம மாட்டிடக்கூடாதுங்கிறதுக்காக நம்ம வந்து பிலோ 70 கீழே இருக்கணும் அப்படிங்கிறத நம்ம எடுத்துக்கிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா அடுத்த பாயிண்ட் வந்து டெய்லி வால்யூம். ஏன்னா நம்ம சொல்லியிருக்கோம் வால்யூம்ங்கிறது சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு. டெய்லி வால்யூம் வந்து ப்ரீவியஸ் டே வால்யூமோட ஜாஸ்தியாக இருக்கணும். அதே மாதிரி வீக்லி வால்யூமும் வந்து பார்த்திங்கன்னா ப்ரீவியஸ் வீக் வால்யூமோட ஜாஸ்தியாக இருக்கணும். அப்போ கண்டினியூஸ் மொமெண்டம் வந்து வால்யூம்லேயும் இருக்குதா அப்படிங்கிறத பார்க்குறோம். அதே சமயத்தில் லிக்விடிட்டிக்காக 50,000 குவான்டிட்டிக்கு மேலே ட்ரேட் ஆகக்கூடிய ஷேர்ஸ் மட்டும்தான் நம்ம எடுக்கிறோம். இதெல்லாம் கண்டிஷன்ஸ். அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா ஃபில்டர் பண்ணும்போது நம்ம வந்து பர்சன்டேஜ் ஆஃப் சேஞ்ச், இப்போ ஃபில்டர் பண்ணும்போது நிறைய ஸ்டாக்ஸ் வரும், அதை நான் காமிக்கிறேன். பர்சன்டேஜ் ஆஃப் சேஞ்ச் வந்து 0க்கு மேலே இருக்கணும். அதாவது வந்து அட்லீஸ்ட் அன்றைக்கி வந்து ஒரு 0.5% கெயின் ஆகிருக்கணும் ப்ரைஸ், அதாவது இருக்கணும். அதே சமயத்தில் 4%, 5% போயிடக்கூடாது. ஏன்னா அது வந்து ரீட்ரேஸ்மெண்ட் ஜோனுக்கு திரும்பி எகைன் வந்து அடுத்த நாளே வந்து திரும்பி கீழே வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் வந்து நம்ம அதிகபட்சம் 1.6%க்கு பிலோ இருக்கணும். அதாவது கெயின் ஆகிருக்கு அப்படின்னா கூட அன்றைக்கி அந்த ஸ்டாக் வந்து அதிகபட்சம் 1.6% தான் இருக்கணும், அதுக்கு மேலே போயிடக்கூடாது. அந்த மாதிரி ஸ்டாக்ஸை மட்டும் நம்ம ஃபில்டர் பண்ணுறோம். அதே சமயத்தில் பார்த்திங்கன்னா இந்த ஃபில்டர் எப்போ அப்ளை பண்ணணும், இந்த டோட்டல் கண்டிஷன்ஸ் ஃபில்டர் எல்லாமே முடிஞ்சுது. இதை எப்போ அப்ளை பண்ணணும் அப்படின்னா நம்ம வந்து 10 AM to 11 AMக்குள்ளே நீங்கள் அப்ளை பண்ணலாம். ஏன்னா அந்த டைமில் வந்து மார்க்கெட் வந்து அந்த 9:15க்கு ஓப்பன் ஆகி அதுக்கப்புறம் ஓரளவுக்கு அந்த வாலட்டிலிட்டி எல்லாம் கொஞ்சம் லோவாக இருக்கும். அப்படி நீங்கள் வாலட்டிலிட்டி இருக்குது அப்படிங்கிற மாதிரி ஃபீல் பண்ணிங்கன்னா ஒரு 11 மணி to 12 மணிக்குள்ளே நீங்கள் இது பண்ணிக்கங்க. ஏன்னா இது டேவில் வந்து வாலட்டிலிட்டி இல்லாத டைமில் நீங்கள் அப்ளை பண்ணிக்கோங்க. ஏன்னா மோர் தென் ஒன் டே நம்ம ஹோல்டு பண்ணுறதுனால நமக்கு வந்து அந்த ப்ராப்ளம் கிடையாது. அதாவது வந்து ஃபுல்லாக வந்து அன்னைக்கு இந்த நாளில் இந்த டைமுக்கு தான் எடுக்கணும் அப்படிங்கிற டைமிங் கிடையாது, மோர் தென் ஒன் டே நம்ம ஹோல்டு பண்ணுறதுனால. அதே சமயத்தில் பார்த்தீங்கன்னா இது பட்ஜெட் நாளைக்கு முன்னாடியோ இல்லை வந்து ஈவெண்ட் டேக்கு முன்னாடி ஆட் பண்ணாதீங்க. ஸோ அது ரொம்ப முக்கியம். ஸோ இப்போ வந்து நீங்கள் அடுத்து வந்து நீங்கள் என்ன பண்ணணும், இந்த கண்டிஷன்ஸ் எல்லாம் நீங்கள் வந்து க்ரியேட் பண்ணணும். அதுக்கு வந்து charting.com அப்படின்னு சொல்கிற இந்த வெப்சைட்டுக்கு நீங்கள் போய்க்கணும். இந்த வெப்சைட்டுக்கு போனீங்க அப்படின்னா இந்த மாதிரி ஒரு பேஜ் வரும். அதில் வந்து கிரியேட் ஸ்கேன் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா இந்த பேஜ் வந்து ஓப்பன் ஆகும். இதில் வந்து ஆல்ரெடி நான் இந்த ஸ்கேன்ஸ் எல்லாம் க்ரியேட் பண்ணி வச்சுருக்கேன், அதனால் வந்து உங்களுக்கு இது தெரியுது. இப்போ வந்து நீங்கள் க்ரியேட் பண்ணும்போது எம்டியாக தான் இருக்கும். நீங்கள் ப்ளஸ் சிம்பிள் இருக்கும், இந்த ப்ளஸ் சிம்பிளை வந்து நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா ஒவ்வொரு ஃபில்டராக நீங்கள் க்ரியேட் பண்ணிக்கலாம். இப்போ நான் ப்ரீவியஸாக சொன்ன கண்டிஷன்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த ஃபில்டரில் வந்து அப்ளை பண்ணி நான் க்ரியேட் பண்ணி வச்சுருக்கேன். இதோடைய லிங்க் வந்து நான் இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். இப்போ வந்து இந்த வீடியோவை அப்படியே ஒரு பாஸ் பண்ணி ஒரு ஸ்க்ரீன்ஷாட் அடித்து வச்சுக்கோங்க. ஏன்னா இந்த ஃபில்டர் தான் வந்து நான் கொடுத்துருக்கிற லிங்க்லையும் இருக்குதா அப்படிங்கிறத நீங்கள் செக் பண்ணிக்கங்க. ஏன்னா நம்ம யூடியூப்பில் வீடியோ போடும்போது நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இதை பார்க்குறதுனால நிறைய பேர் போய் இந்த லிங்க்கை வந்து காப்பி பேஸ்ட் பண்ணி வைப்பாங்க. அதாவது அவங்க காப்பி பண்ணி வைப்பாங்க. அது எப்படிங்கிறத ப்ரீவியஸ் வீடியோலையும் நான் ஒரு வீடியோவில் சொல்லியிருக்கேன். அப்படி பார்க்கும்போது என்னென்னா நிறைய ஃபில்டர் வந்து சேம் நேமில் வந்து ஆட் ஆயிடுது. நானே அதை ரீசெண்டாக தான் பார்த்தேன். நிறைய ஃபில்டர் வந்து நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் போய் பண்ணுறதுனால அது ஒரே நேமில் ஆட் ஆயிடுது. ஸோ நீங்கள் வந்து அந்த ஃபில்டர் நீங்கள் செக் பண்ணாலும் ஒரு தடவை இந்த ஸ்க்ரீன்ஷாட்டோடையே செக் பண்ணிக்கோங்க, இந்த ஃபில்டர் தான் எக்ஸாக்டாக அப்ளை ஆகிருக்கா, இந்த கண்டிஷன்ஸ் தான் அதில் இருக்கா அப்படிங்கிறது. சப்போஸ் ஃபில்டர் க்ரியேட் பண்ணுறதா இருந்தாலும் நான் இன்னொரு வீடியோ ரெஃபரன்ஸுக்கு சொல்கிறேன், அதை நீங்களே பார்த்தீங்க அப்படின்னா எப்படி க்ரியேட் பண்ணுறதுன்னு சொல்லலாம், உங்களுக்கே தெரிஞ்சிடும். இப்போ வந்து நம்ம இந்த மாதிரி அப்ளை பண்ணதுக்கப்புறம் நமக்கு ஃபில்டர் பண்ண ஸ்டாக்ஸ் இந்த மாதிரி நமக்கு கீழே வரும், நிறைய ஸ்டாக்ஸ் வரும். நம்ம வந்து இனிஷியலாக வந்து அந்த 1.6% கெயின் இருக்குது இல்லையா, அந்த கெயின் பார்ட்டை மட்டும்தான் நம்ம அதிலிருந்து நம்ம ஃபில்டர் பண்ணிக்கிறோம் டிசெண்டிங் ஆர்டரில். இப்போ வந்து நிறைய ஸ்டாக்ஸ் வந்து நமக்கு வரும். அதில் வந்து நம்ம வந்து என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, எப்படி நம்ம ஸ்டாக்ஸை நம்ம ஃபில்டர் பண்ணுறோம் அப்படிங்கிறதுல தான் இம்பார்ட்டண்டான விஷயம் இருக்குது. நம்ம வந்து இந்த ஸ்ட்ராட்டஜியில் ஃபஸ்ட்டு 1.6% கெயினிலிருந்து நம்ம ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு 5 ஸ்டாக்கை நீங்கள் செலக்ட் பண்ணணும். இதுதான் வந்து சிம்பிளான மெத்தட். ஆனால் இப்போது இந்த இதில் பார்த்தீங்க அப்படின்னாலே, இந்த வீடியோவில் பார்த்தீங்கனாலே இந்த ஸ்க்ரீன்ஷாட்டில் மொத்தம் 22 ஸ்டாக்ஸ் வந்து ஃபில்டர் ஆகிருக்கு. இதுக்கு மேலே ஃபில்டர் ஆகிருக்கு. நான் இந்த 5 ஸ்டாக் தான் நம்ம சூஸ் பண்ணுறோங்கிறதுனால நம்ம இந்த ஸ்க்ரீன்ஷாட் போட்டிருக்கேன். இப்போ வந்து நான் கண்ணில் டக்குன்னு பார்க்கும்போது எனக்கு தெரிய ஸ்டாக் என்னன்னு கேட்டிங்கன்னா நாட்கோ ஃபார்மா அப்படிங்கிறது பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு எந்த இடத்துல இருக்குதுன்னு பாருங்கள். ஜஸ்ட் வந்து 14வது ஸ்டாக் பார்த்தீங்கன்னா நாட்கோ ஃபார்மா அப்படிங்கிற ஸ்டாக் இருக்குது. அதுவும் அதுக்கடுத்து 20வது ஸ்டாக் கேட்வே டிஸ்ட்ரி பார்க் அப்படிங்கிற ஸ்டாக்கும் இருக்குது. இந்த 2 ஸ்டாக் ஏன் என் கண்ணுக்கு தெரியுது அப்படின்னா,
இப்போ வந்து நம்ம ஃபண்டமெண்டல் அனலைசிஸ் பண்ணுறோம், மார்க்கெட்டில் ரிசர்ச் பண்ணுறோம், தொடர்ந்து பண்ணிக்கிட்டே இருக்கோம். அப்படிங்கும்போது எனக்கு டக்குன்னு பார்க்கும்போது இந்த 2 ஸ்டாக்கையும் நான் ஆல்ரெடி வந்து ஃபண்டமெண்டலாக ரிசர்ச் பண்ணி வேல்யூஷன் பண்ணி வச்சுருக்கேன். அதனால் இந்த நாட்கோ ஃபார்மா அண்டர் வேல்யூடு ஸ்டாக்ஸாக இருந்திருக்குது என்னுடைய பேஸ்ட் ஆன் வேல்யூஷன் படி. அப்போது நான் சூஸ் பண்ணும்போது டக்குன்னு பார்த்தீங்கன்னா இந்த 2 ஸ்டாக்கை ஆட் பண்ணிக்குவேன். டோட்டலாக 5 ஸ்டாக் செலக்ட் பண்ணோம். அந்த 5ல் இந்த 2ஐயும் நான் ஆட் பண்ணிக்குவேன், மற்றதை ரிமூவ் பண்ணிக்குவேன், மீதி 3 வேறு செலக்ட் பண்ணிக்குவேன். அப்போது எனக்கும் உங்களுக்கும் மற்ற இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கிற மற்ற ட்ரேடர்ஸ்க்கும் எல்லாத்துக்குமே என்ன டிஃப்ரெண்ட்டு, ஒரே ஸ்ட்ராட்டஜி நம்ம யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா எல்லாத்துக்கும் எப்படி ஒரே ரிட்டர்ன் வருமா அப்படிங்கும்போது அந்த ரிட்டர்ன் சேஞ்சு ப்ளஸ் சக்ஸஸ்ஃபுல் சினாரியோ அப்படிங்கிறது இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்களில் தான் நமக்கு வந்து தெரியும். இப்போ இந்த எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிறதுனால நான் இந்த மாதிரி 2 ஸ்டாக்கை நான் சூஸ் பண்ணுறேன். இப்போது நீங்கள் வந்து பிகினராக இருக்கீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு 5 ஸ்டாக்கை நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். அதுதான் வந்து நம்மளுடைய பேசிக் க்ரைட்டீரியா. ஆனால் இப்போ நீங்கள் உங்களுக்கு அந்த நாலேஜ் இம்ப்ரூவ் ஆகும்போது, உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் வரும்போது இந்த மாதிரி செலக்டிவாக நீங்கள் சூஸ் பண்ணும்போது இன்னும் ப்ராபிலிட்டி உங்களுக்கு ஹையாக இருக்கும், இன்னும் ப்ராஃபிட்டபிலிட்டி ஜாஸ்தியாக இருக்கும். ஸோ இதுதான் வந்து ரொம்ப முக்கியமான ஒரு டிஃப்ரென்ஸு. இப்போது ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நான் எப்படி நாட்கோ ஃபார்மாவையும் இதையும் சூஸ் பண்ணுறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போது நம்மளுடைய பிளாட்ஃபார்ம் investors.tamil.com அப்படிங்கிற பிளாட்ஃபார்மில் என்னுடைய ப்ரீமியமான கோர்சஸ் டீச்சிங் எல்லாம் வந்து நான் அதில் சொல்லிக் கொடுத்துருக்கேன். எல்லா கோர்சஸும் நான் சொல்லிக் கொடுத்துருக்கேன். இப்போ எக்ஸாம்பிளுக்கு இந்த ஈக்விட்டி வேல்யூஷன் மாஸ்டரி அப்படின்னு சொல்லி ஒரு கோர்ஸ் நான் மென்ஷன் பண்ணியிருக்கேன் பாருங்கள் இந்த வீடியோவில். இந்த கோர்ஸில் நம்ம வந்து ஒரு ஸ்டாக்கை வந்து வேல்யூஷன் எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத நம்ம கொடுத்துருக்கோம். இந்த பிளாட்ஃபார்ம் பொறுத்த வரைக்கும் நீங்கள் எல்லா வீடியோவுமே பார்த்துக்கலாம். சப்ஸ்கிரிப்ஷன் பிளான் தான், எல்லா கோர்ஸுமே பார்த்துக்கணும். ஏன்னா ஒரு கோர்ஸை மட்டுமே ஒரு ஸ்ட்ராட்டஜி மட்டுமே சொல்லித்தரதில் எனக்கு நம்பிக்கை கிடையாது. எல்லா ஃபண்டமெண்டல் பேசிக்லேருந்து எல்லாமே நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டால் தான் ஒரு ஃபுல் ப்ரொஃபஷனலான ஒரு ட்ரேடராகவோ இன்வெஸ்டராகவோ ஆக முடியும். உங்கள் கேபிட்டலை நீங்கள் காப்பாற்றிக்க முடியும், நல்ல ரிட்டர்ன் எடுக்க முடியும். அதனால் இந்த பிளாட்ஃபார்ம் டிசைன் பண்ணியிருக்கிறதே வந்து எல்லா கோர்ஸஸையும் நீங்கள் பார்த்துக்கலாம் சப்ஸ்கிரிப்ஷன் ஃபீஸில். ஸோ அந்த மாதிரி தான் கொடுத்துருக்கோம். இப்போ இந்த கோர்ஸில் நான் ஏன் மென்ஷன் பண்ணுறேன்னா, இந்த வேல்யூஷன் மாஸ்டரிங்கிற இந்த கோர்ஸில் இந்த வேல்யூஷன் உங்களுக்கு பண்ண தெரிஞ்சதுன்னா மேபி நீங்கள் ஸ்விங் ட்ரேடிங் பண்ணும்போதோ ஃபியூச்சரில் வந்து ஒரு ஸ்டாக்கில் இன்வெஸ்டிங் பண்ணும்போதோ எது ரைட் ப்ரைஸ், அந்த ரைட் ப்ரைஸை விட இப்போ இருக்கிற மார்க்கெட் ப்ரைஸ் கம்மியாக இருக்கா அப்படிங்கிற விஷயத்தை நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி இன்வெஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ அது வந்து இந்த சினாரியோக்கு வந்து உங்களுக்கு யூஸ் ஆகும். இந்த பார்ட்டில் நம்ம அந்த செலக்ட் பண்ணக்கூடிய அந்த சினாரியோக்கும் யூஸ் ஆகும். உங்களுடைய மற்ற ஸ்ட்ராட்டஜிலையும் நீங்கள் கம்பைன் பண்ணலாம். அது மூலமாக உங்களுக்கு பெஸ்ட் ரிட்டர்ன் கிடைக்கும். ஸோ அதுதான் இம்பார்ட்டண்ட்டாக நான் சொல்ல வரேன். நீங்கள் இந்த வெப்சைட்டுடைய லிங்க்கை வந்து நான் இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், வேணால் செக் பண்ணி பாருங்கள். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா அடுத்து ஃபில்டர் ஸ்டாக்ஸ்லாம் நம்ம எப்படி செலக்ட் பண்ணுறது அப்படின்னா, ஃபஸ்ட்டு 5 ஸ்டாக்ஸ் நம்ம செலக்ட் பண்ணோம். ஆனால் அந்த 5 ஸ்டாக்கில் பார்த்தீங்கன்னா 3வது ஸ்டாக் வந்து ₹27, அதுக்கடுத்து ₹22, ₹21 நான் மென்ஷன் பண்ணியிருக்கேன். இந்த ப்ரைஸ் உள்ள ஸ்டாக்கெல்லாம் வந்து பென்னி ஸ்டாக் தான். இதெல்லாம் வந்து இக்னோர் பண்ணிடுங்க. அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா 7வது ஸ்டாக் பார்த்துங்க, நிப்பான் இந்தியா இடிஎஃப் பிஎஸ்சி பேங்க் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கேன் இல்லையா. இந்த ஸ்டாக் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து ஸ்டாக்கே கிடையாது, இது வந்து ஒரு ETF, எக்ஸ்சேஞ்ச் ட்ரேடர் ஃபண்ட் அப்படின்னு சொல்லுவோம். இந்த ETF வந்து இக்னோர் பண்ணிடணும் நீங்கள். ஏன்னா ETF வந்து நமக்கு ஸ்டாக் கிடையாது. அது வந்து இப்போது இந்த 7வது நம்பரில் இருக்கக்கூடிய பிஎஸ்சி பேங்க் பீஸ் அப்படிங்கிறது பிஎஸ்சி பேங்கிங் செக்டாரில் இருக்கக்கூடிய அந்த பேங்க்கெல்லாம் எடுத்து அதை கம்பைன் பண்ணி ஒரு ஃபண்டாக க்ரியேட் பண்ணி எக்ஸ்சேஞ்சில் ட்ரேட் பண்ணுற மாதிரி கொடுத்துருக்காங்க NSEயில். இது வந்து ஆக்சுவலாக ஒரு மியூச்சுவல் ஃபண்டு மாதிரி தான். ஸோ அதனால் இந்த ETF வந்து இக்னோர் பண்ணிடுங்க. ETFனா என்ன, அதில் எப்படி இன்வெஸ்ட் பண்ணுறதுங்கிறத நம்ம பார்ப்போம். ஏன்னா ETF பொறுத்த வரைக்கும் இதில் வந்து இது ஸ்டாக் கிடையாதுங்கிறதுனால மூவ்மெண்ட் வந்து பெருசாக நமக்கு பெரிய அளவில் ரிட்டர்ன் கொடுக்காது. ஏன்னா இது கம்பைன்டு பிஎஸ்சி பேங்க்குடைய ஸ்டாக்ஸ். ஸோ இந்த மாதிரி இருக்கிறதெல்லாம் ரிமூவ் பண்ணிடணும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு 3வதுல இருக்கக்கூடிய ₹27 ஸ்டாக் ப்ரைஸ் இருக்கக்கூடிய இந்த பென்னி ஸ்டாக் ரிமூவ் பண்ணிட்டீங்க அப்படின்னா அடுத்து 4வதாக இருக்கிறத எடுத்துங்க, ஆர்த்தி ஃபார்மா லேப்ஸ் அந்த மாதிரி எடுத்துங்க. ஸோ ஃபஸ்ட்டு 5 ஸ்டாக் நீங்கள் செலக்ட் பண்ணணும். அந்த 5 ஸ்டாக்கில் இந்த மாதிரி பென்னி ஸ்டாக்கு இல்லை இந்த மாதிரியான ETF இந்த மாதிரிலாம் வந்துச்சு அப்படின்னா அதை வந்து இக்னோர் பண்ணிடுங்க. நான் சொன்ன மாதிரி அந்த ஒரு உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் ஆனதுக்கப்புறம் நீங்கள் வந்து இன்னும் மற்ற ஸ்டாக்ஸ் இப்போ இந்த நாட்கோ ஃபார்மா செலக்ட் பண்ணிக்கலாம்னா அது 14வதாக இருந்தாலும் கூட நீங்கள் உங்களுக்கு அந்த நாலேஜ் அந்த கெயின் பண்ணும்போது நீங்கள் வந்து அதை செலக்ட் பண்ணுறதுனால செலக்ட் பண்ணிக்கலாம். நமக்கு தேவை 5 ஸ்டாக் தான் செலக்ட் பண்ணணும். இப்போ நம்ம அடுத்து என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ வந்து செலக்ட் பண்ண ஸ்டாக்ஸை நம்ம ஜஸ்ட் அனலைஸ் பண்ணி நம்ம இன்வெஸ்ட் பண்ணலாம். இல்லைனா அப்படியே வந்து நம்ம அந்த 5 ஸ்டாக்ஸை வந்து நம்ம செலக்ட் பண்ணி ஃபஸ்ட்டு 5 ஸ்டாக்கை செலக்ட் பண்ணி நம்ம கண்டிஷனுக்குள்ளே கொண்டு வந்துடலாம். இருந்தாலும் நான் வந்து அந்த ஃபஸ்ட்டு செலக்ட் பண்ண அந்த GSPL, அதாவது குஜராத் ஸ்டேட் பெட்ரோநெட் லிமிடெட், இந்த கம்பெனியை வந்து ஜஸ்ட்டு 1 டே கேண்டில் எடுத்து நான் அனலைஸ் பண்ணியிருக்கேன். இதில் பார்த்தீங்கன்னா தெரியும், லாஸ்ட் அந்த ரெட் கேண்டில் பையிங் ப்ரெஷர் வந்து ஹை லெவல் பையிங் ப்ரெஷர் இருக்குது. ஏன்னா அந்தளவுக்கு மார்க்கெட் கீழே வந்ததுக்கப்புறம் எகெயின் வந்து பையர்ஸ் வந்து ரொம்ப தூரம் ஏற்றி நிறுத்தியிருக்காங்க. அதுக்கப்புறம் ப்ரைஸ் வந்து
50 டேஸ் மூவிங் ஆவரேஜ் எல்லாம் கிராஸ் பண்ணி போயிருக்கு. இப்போ எக்ஸாம்பிளுக்கு இந்த ரெட் கலர் லைன் தான் வந்து நம்ம கண்டிஷன் என்ன அப்ளை பண்ணமோ அதை தான் இந்த இண்டிகேட்டர் நான் போட்டிருக்கேன். இந்த 50 டே மூவிங் ஆவரேஜை விடவுமே இந்த 20 நாள் மூவிங் ஆவரேஜ் வந்து கிராஸ் ஆகிருக்கு. ஓகேங்களா, அப்வர்டில் கிராஸ் ஆகிருக்கு. ஸோ ப்ரைஸ் வந்து அப்வர்டு மொமெண்டம் இருக்குது. இப்போ லாஸ்ட்டு ஸ்விங்குடைய ஹையில் வந்து இந்த ப்ரைஸ் வந்து இப்போது ட்ரேட் ஆகிட்டு இருக்குது. இப்போ இதை பிரேக் அவுட் பண்ணியிருக்கிறதுக்கு வாய்ப்புகள் ஜாஸ்தி, பிரேக் அவுட் பண்ணுறதுக்கான வாய்ப்புகளும் ஜாஸ்தி. ஸோ அப்வர்டு மொமெண்டம் வந்து கண்டினியூ ஆகும். ஸோ இந்த மாதிரி ஒரு தடவை வெரிஃபை பண்ணி கூட நீங்கள் ஆட் பண்ணலாம். இந்த சார்ட்டில் ஏதாவது உங்களுக்கு வந்து அந்த ப்ரைஸ் ஆக்ஷன் வந்து பிடிக்கும், இதுக்கு தான் ப்ரைஸ் ஆக்ஷன் லேர்ன் பண்ணணும். அப்போது இந்த இடத்துல வந்து கொஞ்சம் பெட்டரான ஸ்டாக்கை நீங்கள் சூஸ் பண்ணுறதுக்கு பாசிபிலிட்டி இருக்குது. ஆனால் நான் சொல்கிறது இதெல்லாம் இல்லைன்னா கூட அந்த 5 ஸ்டாக்கை நீங்கள் செலக்ட் பண்ணாலே போதும் அப்படின்னு நான் சொல்கிறேன். சரி, இப்போ இதெல்லாம் நம்ம செலக்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா, நம்ம அந்த ஃபஸ்ட் 5 ஸ்டாக்கை செலக்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா அடுத்து என்ன பண்ணணும், என்ட்ரி என்ன பண்ணணும் அப்படிங்கிறீங்கன்னா, ஃபஸ்ட் அந்த ரிமூவ் பென்னி ஸ்டாக்ஸ், ETF, மைக்ரோ கேப் இதெல்லாம் ரிமூவ் பண்ணிடணும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த 5 ஸ்டாக் செலக்ட் 5 ஸ்டாக் அப்படிங்கிற அந்த 5 ஸ்டாக்கை நம்ம செலக்ட் பண்ணிக்கிறோம். அதுக்கடுத்து இந்த 5 ஸ்டாக்லேயும் ஈக்குவல் கேபிட்டல் போடணும். அதாவது 10,000 உங்கள்கிட்ட கேபிட்டல் இருக்குது அப்படின்னா ஒவ்வொரு ஸ்டாக்லேயும் 2,000 நம்ம வந்து அலோகேட் பண்ணோம் அப்படின்னா கிட்டத்தட்ட 20% அலோகேஷன், கேபிட்டல் அலோகேஷன் அதை வந்து நம்ம பண்ணணும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா டோட்டலாக வந்து இப்போ வந்து ஒரு 5 ஸ்டாக் இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்ம அந்த 5 ஸ்டாக்லேயும் வந்து பார்த்திங்கன்னா இன்வெஸ்ட் பண்ணோம் அப்படின்னா 2,000 இன்வெஸ்ட் பண்ணோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா டோட்டலாக 10,000 வந்து உங்களுக்கு வந்துடும். இப்போ இந்த டோட்டல் 5,000 எதுக்கு எழுதியிருக்கேன், இது வந்து மிஸ்டேக். ஓகேங்களா, கேபிட்டல் 10,000, இது வந்து ஈச் ஸ்டாக் ஹேவ் 2,000 ருபீஸ் கேபிட்டல் அலோகேஷனாக டோட்டலாக 10,000 ருபீஸ் அலோகேட் ஆகிருக்கும். ஓகேங்களா, இதுதான் வந்து கணக்கு. இந்த டோட்டல் 5,000 அப்படிங்கிறது இக்னோர் பண்ணிடுங்க. இப்போ வந்து அதுக்கு அடுத்த பாயிண்ட் வந்து என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா டைவர்சிஃபை பண்ணணும். ஆனால் இந்த 5 ஸ்டாக்கை செலக்ட் பண்ணுறப்பே நம்ம டைவர்சிஃபை பண்ணிட்டோம். ஆனால் மோர் தென் 5 ஸ்டாக் போயிடக்கூடாது. இப்போ நீங்கள் 10 ஸ்டாக் 20 ஸ்டாக்லாம் செலக்ட் பண்ணிங்கன்னா உங்களுடைய ரிட்டர்ன் ரொம்ப கம்மியாக இருக்கும். சேஃப்டி ஜாஸ்தியாக இருக்கும், ஆனால் ரிட்டர்ன் ரொம்ப கம்மியாக இருக்கும். அதுக்கு நீங்கள் பேசாமல் வந்து இண்டெக்ஸ் ஃபண்ட்லேயே இன்வெஸ்ட்மெண்ட் போயிடலாம், ட்ரேடிங்கே பண்ண வேண்டியதில்லை. அப்போ வந்து நீங்கள் இந்த மாதிரியான 5 ஸ்டாக் உள்ளே நீங்கள் போனீங்கன்னா ஒரு ஸ்டாக்கில் இன்வெஸ்ட் பண்ணக்கூடாது எல்லா அமௌண்ட்டையும். ஏன்னா இது ஸ்விங் ட்ரேடிங்கில் ரிஸ்க் மேனேஜ்மெண்ட்டே நம்ம அதை வச்சு தான் பண்ண போகிறோம். மினிமம் 5 ஸ்டாக், மேக்ஸிமம் 5 ஸ்டாக், இதுதான் வந்து ரூல்ஸ். ஸோ இப்படி வந்து நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ நீங்கள் வந்து ரொம்ப எக்ஸ்பீரியன்ஸ்டான ட்ரேடராக இருந்தீங்கன்னா இன்னும் கம்மியாக கூட செலக்ட் பண்ணலாம். ஆனால் அப்பவும் மினிமம் 3 ஸ்டாக்காவது உங்களுடைய போர்ட்ஃபோலியோவில் இருக்கணும். ஸோ இதுதான் என்ட்ரி. இந்த என்ட்ரி எடுத்ததுக்கப்புறமா நீங்கள் வந்து இந்த 5 ஸ்டாக்கையும் உங்களுடைய போர்ட்ஃபோலியோவில் ஆட் பண்ணியிருப்பீங்க, ஹோல்டிங் பண்ணியிருப்பீங்க டோட்டலாக. இப்போ எக்ஸிட் என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஸ்டாப் லாஸ் வந்து எந்த ஸ்டாக்குமே போடக்கூடாது. நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா போர்ட்ஃபோலியோவுடைய டோட்டல் ரிட்டர்ன் அதுதான் வந்து உங்களுடைய ஸ்டாப் லாஸாக இருக்கும். இப்போது 5 ஸ்டாக்கையும் சேர்த்து டோட்டலாக வந்து ஒரு ரிட்டர்ன் காமிச்சிட்ருக்கும் டெய்லியும். இப்போ வந்து டோட்டலாக ஒரு 500 ரூபா ப்ராஃபிட் வந்திருக்கலாம், 200 ரூபா ப்ராஃபிட் வந்துருக்கலாம். அது வந்து பர்சன்டேஜ் கணக்கில் பார்த்தா 1%, 2% உங்களுக்கு காமிச்சிட்ருக்கலாம். அதாவது பாசிட்டிவில் இருந்தது அப்படின்னா நீங்கள் வந்து இந்த ஸ்டாக் வந்து பாசிட்டிவில் இருந்தது, அந்த போர்ட்ஃபோலியோ ரிட்டர்ன் வந்து டோட்டலாக பாசிட்டிவில் இருந்தது அப்படின்னா நீங்கள் எதுவுமே பண்ணாதீங்க, ஸ்டாப் லாஸ் எதுவுமே போடக்கூடாது. போர்ட்ஃபோலியோ ரிட்டர்ன் வந்து பாசிட்டிவில் இருந்ததுன்னா எதுவுமே பண்ணக்கூடாது. ஒருவேளை போர்ட்ஃபோலியோ ரிட்டர்ன் வந்து நெகட்டிவில் இருந்தது அப்படின்னு கேட்டிங்கன்னா நீங்கள் அந்த 5 ஸ்டாக்கில் செக் பண்ணி பாருங்கள். ஏதோ ஒரு ஸ்டாக் 2 ஸ்டாக் வந்து ரொம்ப அதிகமான நெகட்டிவ் ரிட்டர்ன் கொடுத்துட்ருக்கோம். இந்த என்டையர் போர்ட்ஃபோலியோவே அந்த 2 ஸ்டாக் தான் கெடுத்துட்ருக்கோம் மேபி பாசிபிளி. அப்போது அந்த ஸ்டாக் எதுன்னு கண்டுபிடிச்சா அதை மட்டும் ரிமூவ் பண்ணிடுங்க. ரிமூவ் பண்ணிட்டு எகெயின் போர்ட்ஃபோலியோ அப்படியே கண்டினியூ பண்ணுங்கள். இதை மட்டும் நீங்கள் பண்ணுங்கள். இப்போ அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா ஹோல்டிங் பீரியட் வந்து 1 மந்த்து to 1 வீக் to 1 மந்த் இதில் இருக்கலாம். இப்போது எந்த அளவுக்கு இந்த போர்ட்ஃபோலியோவை நீங்கள் கண்டினியூ பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு கண்டினியூ பண்ணிக்கிட்டே போயிட்டு இருக்கணும். அந்த ப்ராஃபிட்டை வந்து ட்ரெயில் பண்ணிக்கிட்டே இருக்கணும். சரிங்களா, அதாவது எவ்வளோ ப்ராஃபிட் இருக்கோ அந்த நாள் கணக்கு கிடையாது, இத்தனை நாள் தான் க்ளோஸ் பண்ணணும் அப்படின்னு. நீங்கள் எந்த அளவுக்கு அதிகமான ப்ராஃபிட்டை வந்து கேப்சர் பண்ணுறீங்களோ அந்த போர்ட்ஃபோலியோ அந்த லாங் டேர்மில் அதை மெயின்டைன் பண்ணுங்கள். அது 1 வீக் to 1 மந்த் கூட போகலாம், சம்டைம்ஸ் வந்து 1 மந்த்துக்கு மேலே கூட போகலாம். சரிங்களா, அது வந்து நீங்கள் எவ்வளோ ப்ராஃபிட் கிடைச்சாலும் அதில் இருக்கிற ஃபுல் ப்ராஃபிட் எடுக்கிற வரைக்கும் அந்த போர்ட்ஃபோலியோவை க்ளோஸ் பண்ணாதீங்க. இதுதான் வந்து இம்பார்ட்டண்டான ரூல். இப்போது இந்த போர்ட்ஃபோலியோ சரி நான் எப்போ தான் க்ளோஸ் பண்ணுறது, ஒரு வேளை க்ளோஸ் பண்ணுங்கிற சுச்சுவேஷன் வந்ததுன்னா என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ வந்து ஒரு வேளை நீங்கள் வாங்கினதுக்கப்புறம் எல்லா ஸ்டாக்குமே மைனஸில் போகுது அப்படின்னா உங்களுடைய ஹோல் போர்ட்ஃபோலியோ, ரேர் கேஸ் தான் அது, உங்களுடைய ஹோல் போர்ட்ஃபோலியோவுடைய ஸ்டாப் லாஸ் என்ன அப்படின்னா டோட்டலாக 5% வச்சுக்கலாம். இப்போ வந்து நீங்கள் 5% லாஸ் வச்சுருக்கீங்க அப்படின்னா நீங்கள் வந்து டோட்டலாக உங்களுடைய என்டையர் போர்ட்ஃபோலியோவுமே -5% நெட் ரிட்டன் அப்படின்னு காமிக்கும். அதாவது -5% லாஸில் இருக்குது. இப்போது அந்த மாதிரியான டைமில் வந்து நீங்கள் என்ன பண்ணணும்
அப்படின்னு கேட்டிங்கன்னா என்டையர் போர்ட்ஃபோலியோவுமே நீங்கள் எக்ஸிட் பண்ணிடுவீங்க. அப்போது -5% ஸ்டாப் லாஸ் டோட்டல் போர்ட்ஃபோலியோக்கு நீங்கள் வைக்கிறீங்க அப்படின்னா, அப்போ நீங்கள் ஒருவேளை அந்த போர்ட்ஃபோலியோ பாசிட்டிவில் போய் நீங்கள் கண்டினியூ பண்ணுறீங்க அப்படின்னா அட்லீஸ்ட் 1:2 நீங்கள் எடுக்கணும். அதாவது 10% ரிட்டர்னாவது எடுக்கணும். அப்போது நீங்கள் க்ளோஸ் பண்ணுற மாதிரி இருந்தால் கூட, இந்த 1 வீக் to 1 மந்த் ட்ரெயில் பண்ணாமல் க்ளோஸ் பண்ணுற மாதிரி இருந்தால் கூட நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த 1:2 அதாவது அந்த 5% நீங்கள் லாஸு வச்சுருக்கீங்க ரிஸ்க் அப்படின்னா 10%ஆவது அச்சீவ் பண்ணிட்டு தான் நீங்கள் வெளியே வரணும். அப்போது அந்த 1:2 வச்சுக்கோங்க. மேக்ஸிமம் நீங்கள் 1:3 கூட வச்சுக்கலாம், அது உங்களுடைய இஷ்டம், சரிங்களா? ஆனால் நீங்கள் எந்த லாஸ் அக்செப்ட் பண்ணுறீங்களோ அதிலிருந்து 2 மடங்காவது உங்களுடைய ப்ராஃபிட் இருக்கணும் அப்படிங்கிறதா நம்மளுடைய இம்பார்ட்டண்ட் நோட்டு. நீங்கள் வந்து ட்ரையல் பண்ணுறீங்க அப்படின்னா அது வந்து எப்படி 1:10 வந்தால் நீங்கள் 1:2 வந்துச்சுன்னா அச்சீவ் பண்ணிக்கங்க, அதாவது 10% வந்துச்சுன்னா அச்சீவ் பண்ணிக்கோங்க, புக் பண்ணிக்கங்க. அப்படி இல்லைன்னா 1:3 ட்ரையல் பண்ணிகிட்டே போயிட்டு இருக்கலாம். ஆனால் மினிமம் வந்து 1:2 வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணணும். நீங்கள் ட்ரையல் பண்ணுறீங்களோ இல்லையோ மினிமம் 1:2 நீங்கள் ஃபாலோ பண்ணணும். அப்போ தான் உங்களுக்கு வந்து பெட்டர் ரிட்டர்ன் கிடைக்கும், லாங் டேர்மில் சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ண முடியும். ஸோ இதுதான் வந்து இம்பார்ட்டண்ட்டான எக்ஸிட் ஸ்ட்ராட்டஜி. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவில் வந்து charting.comல எப்படி அப்ளை பண்ணுறது அப்படிங்கிறத வந்து நான் லைவாக காமிச்சிருக்க மாட்டேன். ஆனால் இப்போ இந்த வீடியோவில் மென்ஷன் பண்ணியிருக்கிற வீடியோவில் நீங்கள் டிஸ்கிரிப்ஷன்லேயே லிங்க் கொடுத்துருக்கேன். அதில் வந்து லைவாக எப்படி இந்த ஃபில்டர் அப்ளை பண்ணணும் அப்படின்னு சொல்லி நான் கொடுத்துருக்கேன். அதே சமயத்தில் இந்த ஸ்ட்ராட்டஜியும் வந்து ஒரு இம்பார்ட்டண்டான ஸ்ட்ராட்டஜி நம்ம சேனலில் இருக்குது. இதோடைய லிங்க் நான் கொடுத்துருக்கேன். அந்த வீடியோ பார்த்தீங்கன்னா சார்ட்டிங்கில் எப்படி லைவாக அப்ளை பண்ணுறது அப்படிங்கிறதே நான் கொடுத்துருக்கேன். அதை பார்த்து நீங்கள் தெரிஞ்சுங்க. அதே சமயத்தில் அதுவும் ஒரு இம்பார்ட்டண்டான ஸ்ட்ராட்டஜி அப்படிங்கிறதுனால நீங்கள் அதையும் வந்து லேர்ன் பண்ணிக்கலாம். ஆனால் அது வந்து ஆப்ஷன்ஸில் எடுப்போம், அதனால் ரிஸ்க்கும் ஜாஸ்தி, ரிட்டர்னும் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும் ஸ்டாக் ஆப்ஷன்ஸில். ஆனால் நீங்கள் இம்பார்ட்டண்ட்டாக நோட் பண்ணிக்கங்க, ஸ்டாக் ஆப்ஷன் வந்து லிக்விடிட்டி ரொம்ப கம்மியாக இருக்கும். அதனால் கேர்ஃபுல்லாக இருந்துக்குங்க. உங்களுக்கு அந்த ரிஸ்க் தேவையில்லைன்னா அதை எடுக்காதீங்க, இந்த ஸ்ட்ராட்டஜியை கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கங்க. இல்லை அப்படின்னா அந்த ஸ்ட்ராட்டஜி நீங்கள் பார்த்தீங்கன்னா நிறைய விஷயங்கள் கற்றுக்கலாம். அதனால் அந்த ஸ்ட்ராட்டஜி நீங்கள் பார்த்துக்குங்க. இந்த வீடியோலேயே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க்கு நான் கொடுத்துருக்கேன், இந்த ஸ்ட்ராட்டஜியோட லிங்க்கும் நான் கொடுத்துருக்கேன், எல்லா லிங்க்கும் நான் கொடுத்துருக்கேன்.